அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். திஸ் இஸ் நஸ்கத்தாரா ஃப்ரம் நஸ்கத்தாரா ரெசிபீஸ். சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி, ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கேட்குறது வந்து எப்போ நீங்கள் பிரியாணி ரெசிபி போட போகிறீங்க. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜீரக சம்பா பிரியாணி வேணும், பாஸ்மதி ரைஸ் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு 6 to 9 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணி டிஃப்ரெண்ட் மசாலா யூஸ் பண்ணி, ரைஸஸ்ல பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்து நல்லா பண்ண தெரியும். அதை தான் இதை நீங்கள் பிரியாணி எபிசோட்ஸாக வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு 9 வெரைட்டிஸ் ஆஃப் பிரியாணிஸ் வந்து போடலாம் அப்படிங்கிற எனக்கு ஒரு பிளான் வந்து இருக்குது. பிளேலிஸ்ட்டோட ஸ்டார்டிங்காக ஃபஸ்ட்டு நம்ம மதுரை ஸ்டைல் நம்ம ட்ரெடிஷ்னல் ஜீரக சம்பா பிரியாணியை ரொம்ப அத்தன்டிக்காக, ரொம்ப சூப்பராக வித் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர பாருங்கள். பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டெப் 1, பிரியாணி மசாலா ப்ரிப்பரேஷன். பட்டை இந்த மாதிரி ஹாஃப் பட்டை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். தென் லவங்கம் 10 to 12 லவங்கம், ஏலக்காய் 8 to 10 ஏலக்காய், ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு அது ஒரு டீஸ்பூன். நம்ம பிரியாணி மசாலாவில் நம்ம யூஸ் பண்ண பட்டை வந்து சுருள் பட்டை. அதை நான் அரைவாசி யூஸ் பண்ணேன் இல்லையா, அதுவே வந்து நீங்கள் வந்து கட்டையாக இருக்கும் ஒரு பட்டை, அந்த பட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அதிலே பாதி அளவு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். தென் பார்த்தீங்கன்னா நான் அன்னாச்சி பூ, நட்மெக் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலை. அதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம பிரியாணிக்கு வந்து ஓவர் பவர் ஆயிரும். ஸோ அதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல்லே வந்து அமுங்கிரும், இன்க்ரீடியன்ஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப தூக்கலாக வந்து போயிடும். ஸோ அதனால தான் அந்த பொருளாக வந்து நான் வந்து அவாய்ட் வந்து பண்ணேன். நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். லைட்டாக குறன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். பல்ஸ் மோட், நார்மல் மோட் அப்படின்னு ஒரு 10 செகண்ட்ஸ் நான் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி வந்து இருக்கணும். தென் பிரியாணி வந்து ஆக்கணும்னா நிறையா நெய் சேர்த்து ஆக்கணும், நிறையா எண்ணெய் ஊற்றி ஆக்கணும், நிறையா இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு ஆக்கினா தான் நமக்கு பக்காவா அப்படின்னு பிரியாணி கிடைக்கும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்ம பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நம்ம சீக்ரெட் பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அதை அதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. தென் தக்காளி எடுத்திருக்கேன். 2 to 3 தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து 2 எடுத்துக்கோங்க, சின்னதுனா 3 எடுத்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், தென் மல்லி இலை அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. ஸோ வந்து அதனால் நான் 2 தக்காளி மட்டும் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இதில் வந்து இந்த ஒரு கப் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், அதிலே ஹாஃப் அமௌண்ட் தேங்காய் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணி விட்டுக்கிறோம். அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் மீதத்தை ஆட் பண்ணுறோம். மிளகாய், மல்லி இலை, புதினா எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா சாட் பண்ணி விட்டுக்கலாம். சாப் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய தக்காளியை ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம பிரியாணி செய்யணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே ஜீரக சம்பா பிரியாணி பண்ணுறப்ப தக்காளியை விட வெங்காயம் வந்து டபுள் மடங்காக வந்து இருக்கணும். இப்போ 2 தக்காளினா 4 வெங்காயம் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாம் நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி. தென் உப்பு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறோம். பிரியாணிக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுறப்பையும் பார்த்து ஆட் பண்ணணும். 1 டீஸ்பூன் உப்பு இந்த மசாலா எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம கறி வேக வைப்போம் இல்லையா, அப்போ தனியாக உப்பு ஆட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக ஆயிரும் லெவல். 1/2 kg பிரியாணிக்கு 100 கிராம் தயிர் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் இப்போ 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg மட்டன் எடுத்துக்கிறோம்.
எடுத்து நம்ம அதை குக்கரில் வேக வச்சிடலாம். நான் ஒரு 8 to 10 விசில் வந்து வச்சு வேக வைக்க போகிறேன். இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். நான் 8 விசில் வந்து வச்சுருக்கேன். எனக்கு அதிலேயே வந்து மட்டன் சூப்பராக வெந்துடும். நல்லா வெந்துருச்சு மட்டன். அந்த மட்டன் வாட்டர் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நான் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி குக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா குக்கரில் 8 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஆட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்குது. நம்ம எல்லா மட்டனையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போயுமே நம்ம வீட்டில் பிரியாணி பண்ணுறப்ப எவ்வளோ ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மீட் எடுத்துக்கணும், மட்டனோ சிக்கனோ. அதுக்கு கூட எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணியாச்சு. அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம அதில் வந்து சேர்க்க போகிற தண்ணி தாங்க. அந்த தண்ணியோட லெவலை வச்சு தான் பிரியாணி குலையுதா இல்லை நல்லா உதிரியாக வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும். மட்டன் ஸ்டாக் வாட்டர் வந்து தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. அது ஒரு அளவுக்கு வந்து எனக்கு வந்து வந்திருக்கு. இப்போ வந்து ஜீரக சம்பா ரைஸ் 1/2 kg இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஒரு 1.5 அளவுக்கு வந்தது. எப்போயுமே ஜீரக சம்பா ரைஸ் அப்படின்னா அதோட டபுள் மடங்கு நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதோட டபுள் மடங்கு நம்ம தண்ணி வந்து ஊற்றணும். பட் பாஸ்மதி ரைஸ்க்கு அப்படி கிடையாது. அதுக்கு கம்மியாக தண்ணி வச்சா போதும். பட் ஜீரக சம்பாவுக்கு இது வந்து கம்பல்சரி. இப்போ நீங்கள் ஒரு அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து அது வேகிறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். நம்ம ப்ளஸ் குக்கர்லேயும் பண்ணல இல்லையா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பேன், ஒரு பெரிய சட்டி அதில் தான் வந்து பண்ணுறோம். ஸோ வந்து அது கரெக்டாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ ரைஸ் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு டபுள் த அமௌண்ட் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணியாச்சு. நான் ஒரு 3 அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் 1/2 kg ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். 1/2 kg ஜீரக சம்பா பிரியாணி எடுத்து நம்ம பிரியாணி வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பே ஊற வச்சுக்கணும். மீன்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சா கரெக்டாக வந்து இருக்கும். அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய அரிசியாக வந்து இருந்துச்சுன்னா, ஜீரக சம்பா ரைஸ்லேயே பழைய அரிசியாக வந்து இருந்துச்சுன்னா 20 மினிட்ஸ் ஊற வைக்கலாம். இதுவே புது அரிசி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சா போதும். அதுவே வந்து கரெக்டாக வந்து இருக்கும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா ரைஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு பெரிய லெமனில் 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மாதிரி ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 to 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே ஆவி பறக்குது பாருங்கள். பிரியாணி கூட நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்குவீஸ் பண்ணி வச்சதா லெமன் ஜூஸை ஆட் பண்ணிடலாம். இப்போ லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், அப்புறம் குழஞ்சிரும். 3 to 4 மிக்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி எனக்கு இந்த ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஸோ அகைன் ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். இந்த மீன்வெயில் பார்த்திங்கன்னா இன்னொரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 3 டீஸ்பூன் கீ விட்டுட்டு அந்த கீ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி ஆட் பண்ணியாச்சு. அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துக்கிட்டு இருக்க பிரியாணியில் இந்த கீயை இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். சூப்பராக வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பிரியாணி. ஆல்மோஸ்ட் நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ கீயை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி விட்டுற வேண்டியதான். இங்கே சூப்பராக வந்துருச்சு பிரியாணி. கீழே எந்த அடியும் பிடிக்கலை. கரெக்டான அமௌண்ட் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் இல்லையா, ஸோ பக்காவாக நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கீயை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பிரியாணி குக் ஆகிறப்ப அந்த மட்டன் எல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி வரப்போ நல்லாவே தெரியுது மட்டன் சூப்பராக வெந்திருக்கு. நமக்கு பர்ஃபெக்டான மதுரை ஸ்டைல் ஜீரக சம்பா பிரியாணி நம்ம கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி பிரியாணி நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள் ரைஸ் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சுன்னு. கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். வாங்க இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட்டு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜீரக சம்பா பிரியாணிக்கு பெஸ்ட்டு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா தால்ச்சா தான். அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நஸ்கத்தாரா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் நஸ்கத்தாரா. மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.